السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. لا يهده الله فلا مضل له ولا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அந்த ஏழையின் சாமி சமாதானம் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் சத்திய சஹாபாக்கள் நபிகள் தாவர்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாயங்கள் அனைவரும் உங்களால் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை கூட்டிக் கொள்வானாக. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ரமலானுடைய 25வது இரவுல நாம் அனைவருமே ஒன்று குழுவிருக்கிறோம். இந்த இரவில் நாம் அனைவரும் ஒன்று குழுவிற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசையில நாம் அனைவருமே ஒன்று குழுவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில தொழுகையை நிலைநாட்ட, இந்த இரவு தொழுகையை நிலைநாட்டுவதற்காக, குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவை சொல்லக்கூடிய அந்த இரவை அடைவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்துல நம்முடைய நேரங்கள் எல்லாம் வீணடிக்காமல், தேவையில்லாத பேச்சுகளை பேசாமல், வெட்டி பேச்சுகளை பேசாமல், ஒருவருக்கொரு பக்கத்தில் வீட்டுக்காக சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் இது பொன்னான நேரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எதுவரையும் என்றால் ஃபஜ்ர் தொழுகையும் அற்புதமான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யக்கூடிய மக்களாக நம்ம முதல்ல ஆகணும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் பார்த்தீங்கன்னா, மறுமை வெற்றிக்கான இலக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பு. மறுமை வெற்றிக்கான இலக்கு அப்படின்னு தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தலைப்பு இருக்குது, அதற்கான இலக்கான என்னத்தை நம்ம செயல்படுத்த போறோம் அப்படின்னு உங்களை யாராச்சும் இல்ல நான் ஒரு இலக்கு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசுல ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. யாராச்சும் ரொம்ப தான் இருக்குது, மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும், நான் ஒரு இலக்காக இந்த காரியெல்லாம் நான் வந்து சாட் போட்டு வச்சிருக்கிறேன், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாட் இருக்காது, ரொம்ப கம்மி, சில பேரை தவிர. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா இந்த உலக ஆசையில, உலக கவர்ச்சியில, இந்த உலக மாயையில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இலக்காக செயல்படுது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன இலக்கு? ஒரு குடும்பமாக இருக்கிறது, கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த கணவன் ஒரு தந்தை நான் எப்படியாவது சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டணும், என்னது ஒரு இலக்கு வைக்கிறாரு. எப்படியா சம்பாதிச்சு ஒரு 50 லட்சம் ரூபாய் வீட்டு கட்டணும் அப்படின்னு இலக்கு வைக்கிறாரு. அப்ப அந்த 50 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்கு அவர் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாரு, உள்நாட்டை சம்பாதிக்கிறாரு, தன்னுடைய உழைப்பை முழுமையாக கொடுத்து அது ஒரு திட்டம் தீட்டுறாரு. சரி, இப்படி சம்பாதிச்சு இது மாதிரி செயல்படுத்தி இந்த மாதிரி தொழிலை ஆரம்பிச்சு இந்த தொழிலுக்கான மூலகாரணங்கள் என்னங்கிறத அறிந்து கொண்டு அதற்காக இரவு பகலும் 24 நாள் உழைச்சி அந்த காசை சிறுக சிறுக பத்திரமாக மனைவிடத்துல கொடுத்து சேர்த்து 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 வச்சு அந்த காசை உருவாக்கி ஒரு வீட்டை கட்டுறாரு. அது 5 வருஷம் பிடிக்கலாம், 10 வருஷம் பிடிக்கலாம், 20 வருஷம் பிடிக்கலாம், 25 வருஷம் பிடிக்கலாம். ஆனால் இந்த 15, 20, 25 ஆண்டுகள் இருக்குல்ல, இந்த ஆண்டுகள் எல்லாமே ஒரு நேரத்தை எடுத்து அதற்காக ஒதுக்கி அதற்காக உழைச்சி அந்த பணத்தை சேமிச்சு இறுதியாக ஒரு 6 மாதமோ 1 வருடத்துல ஒரு அற்புதமான வீட்டை கட்டி முடிச்சுட்டு சந்தோஷமா பேசுறோம், உள்ள போய் அமர்ந்து இருக்கிறோம், மனைவி மக்களும் சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு வீடு இருக்குப்பா, எனக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சந்தோஷம். ஆனால் நாம் இந்த கஷ்டப்பட்டு நம்முடைய 25 வருஷ வாழ்க்கை
அது இல்லாம நம்பிக்கை இருக்கிற உழைச்சது எல்லாம் 30-40 வருஷம் இதுல போயிருக்கும் ஒரு வீட்டுக்காக. ஆனால் நான் இந்த உழைச்சி கட்டின அந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடு சொந்த வீடானா சொந்த வீடு இல்லை. என்ன வீடு சொல்லுங்க? சொந்த வீடு இல்லை. என்ன வீடு? வாடகை வீடு. என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க நல்லா உட்கார்ந்து பாருங்க. இது சொந்த வீடுனா சொந்த வீடு இல்ல. என்னது இது? வாடகை வீடு. எனக்கு இவ்வளவு வருஷம் சம்பாதிச்சு சொந்த காசை போட்டு எனக்கு பட்டா இருக்குது, என்ன இருக்குது, என் சொந்த இடத்துல கட்டியிருந்தா எங்க வாடகை வீடு எடுத்தீங்க. உண்மையிலே வாடகை வீடு தான். இஸ்லாம் அதான் சொல்லுது. ஏன் சொல்லுது? எப்பா இந்த உலகம் இருக்கிறப்பா, இந்த உலகம் எப்படி தெரியும்ல, உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த உலகம் அற்பமானது. நீ இந்த உலகத்துல வரும்பொழுது ஒரு பிரயாணி போல ஒரு டிராவல் பண்ணி போறாரு. ஒருத்தர் எங்க டிராவல் பண்றாரு? கும்பகோணத்துல இருந்து மெட்ராஸ் போறாரு, ஒரு வேலையை போறாரு. போகும்போது என்ன செய்வோம்? வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமாக்களையும் எல்லாத்தையும் நோய் ஏத்திக்கிட்டு ஃபுல்லா ஏத்திக்கிட்டு வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் பெண்கள் எல்லா நகையும் போட்டுக்கிட்டு இருக்கிற படலங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்க போறோமே. எங்க போவோம்? சென்னை போறோம்னா 2 பேண்ட் ஷர்ட் எடுத்து போறோம். சரியா? அம்மா அந்த புடவை எடுத்து வச்சுக்க, ஒரு பேக் சூட்கேஸ் முடிச்சு மாட்டு. சரியா? போயிட்டு என்ன செய்வோம்? டிராவல் பண்ணி போவோம். போய் ஒரு நாள் தங்கிட்டு வந்துருவோம். சரிங்களா? இதுதான் வாழ்க்கை. ஆனா இது விட கூடுதல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன கவனம் செலுத்துன்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களுக்கு அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எப்பா நீ போற நல்ல வெயிலா இருக்குது, சரியான வெயில் வச்சு பண்ணுது. அந்த வெயில்ல போயிட்டு அடி ஒரு மரத்தோட நிழல் இருக்குது, போய் ஓரமா ஒதுங்குற, ஒரு 10 நிமிஷம் ஒதுங்குற, நிழலுக்காக ஒதுங்குற. அந்த நிழலுக்காக ஒதுங்குற கலைப்பாளருக்காக நிழலுக்காக ஒதுங்கக்கூடிய 10 நிமிஷம் தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகத்துல என்ன தண்ணியை வீடு கட்டினாலும் சரி, என்னத்த சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளவு தாழ்பாங்க எதை செஞ்சாலும் சரி, இது எல்லாம் வாடகை தான். இது கூட வராது. எதுல இருந்தோம்? இந்த ரப்பிகம் ஜன்னாத்தின் தஜ்ரியின் தகவீர் அல்லாஹ்வின் நபியா போலாம். அல்லாஹ் சொன்னா இந்த ரப்பிகம் என்னத்தில் இருக்கிறது? சொர்க்க சோலையில் ஆறுகள் அப்படியே பால்ஸ் போட்டு நீர்வீழ்ச்சிகள் அப்படியே ஓடுது. அதுல நீங்க இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க தெரியுங்கள? ஜோடியா சந்தோஷமா. பூமிகள் பேர் எது? பூமியில் சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. தங்க கட்டில் இருப்பீங்க, முத்தாடான மாளிகையில் இருப்பீங்க. அது எப்படிப்பட்டது? நிரந்தரம். பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் மரணமே இல்லாமல் சொர்க்கத்தில் இருக்க போறீங்க. அதுதான் ஒரு இலக்காக இருக்கும். எது? அதுதான் உங்களுக்கு இலக்காக இருக்கணும். நீ காலை பொழுது அடைஞ்சிட்ட, காலையில சூரியன் உதிச்சிருச்சு, சூரியன் தோன்றும், சூரியன் உதிச்சிருச்சு. உதிச்சதுக்கு பிறகு மாலை வரை நாம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா? என்னது? மாலை வரை நாம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு கேள்வி. அடுத்த சரணை நடக்குமா மரணம்? ஆனால் மாலை வரை இருப்போமா இருக்க மாட்டோமா என்பது நமக்கு தெரியாது. அப்ப என்னன்னா, ஒரு பயணி போல, ஒரு நிழல் மரத்தை தங்கக்கூடிய ஒரு மனிதன் போல இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொள்ளும் அவர் சொல்றாங்க. சில மணி நேர வாழ்க்கை தான் இந்த உலகம். அப்ப எதுக்கு இங்க இலக்கு? நம்முடைய இலக்கு எதிரில, நம்முடைய இலக்கு எதிரில மறுமை தான். எந்த மறுமை? அங்க இருக்க சொர்க்கம் தான் நம்முடைய இலக்கு. அதுதான் நமக்கு தேவை. அந்த இலக்குக்கு தான் என்ன செய்யும்? இந்த உலகத்துல உழைக்கணும். சரி, எப்படி உழைக்கிறது? அதுக்காக முயற்சிகள் என்ன? ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை சூரத்துல் பக்ரால சொல்றான், 178வது வசனமாக, ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்குதான். என்னது? ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு, ஒரு திசை இருக்கிறது. அவர் அதை நோக்கி என்ன செய்வாரு? பிரயாணம் பண்ணுவார். என்ன இலக்கு? நான் சொன்ன மாதிரிதான், ஒரு பொருளாதாரத்தை போவாரு. சில பேரு பெண்களை பொண்ணை தேடி போவாங்க, ஈர செஞ்சு போவாங்க. சில பேர் வேற வேற வேலைக்கெல்லாம் இலக்கா போவாங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்குது. ஆனால் அந்த இலக்கை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். எது மாதிரி?
நீங்க நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மைகளை செய்து நீங்க என்ன செய்யுங்க, சரியான இலக்கை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் நான் ஒன்று சேர்ப்பேன். அல்லாஹ் சொல்றான், உங்கள் அனைவரையும் என்ன செய்வேன், நான் ஒன்று சேர்ப்பேன். சூரத்துல் பக்ரா 1 அப்ப அதை அறிந்து கொள்வான். அப்ப நம்ம என்ன ப்ரோக்ராம் போடணும், சரி என்னுடைய இலக்கை நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன், அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, முடிச்சு. இது உலகத்தில் நீ படைக்கப்பட்ட நோக்கம் இதை வழங்குவதற்காக அல்லாஹ் சொல்லிட்டான். நம்ம ஹலத்த ஜின்ன மீசா எவ்வளோ மனித இனத்தின் ஜின்னனை தீவிர வழங்குவதற்காக படைத்து சொல்லிட்டான். சரி, நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, நீ மரணிக்கக்கூடிய மரணம், இது இடைப்பட்ட காலத்துல இந்த வாழ்க்கை இதற்கு நான் ஒரு சோதனைக்கிறோம் சொல்லிட்டான். அல்லது காலத்தில் மோத்தல் ஹயாத்தல் எவ்வளவு மையுக்கு வசனோலா, உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய மரணமும் ஒரு சோதனையாக்கிற்கு எது தெரியுமா, உங்களில் யார் நற்செயல் புரியக்கூடியவர் லட்சணமலா நல்லவர் செய்யக்கூடிய யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான். அப்ப சோதிப்பதற்காக தான் இந்த வாழ்வு மரணம். யார் நல்ல மனிதர் நல்ல மனுஷர்களுக்காக இந்த வாழ்க்கை, அது இறைவனை வழங்குவதற்காக இந்த வாழ்க்கை. இதற்காக என்ன இலக்காக நாம் செயல்படுத்த ஒரு சாட்டு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய டார்கெட் என்ன என்பதை பற்றி என்ன செய்யணும், நீங்க அதை இதுக்கு பிறகு இந்த பயன் கட்ட பிறகு ஒரு ஐடியா பண்ணணும். என்னது, என் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, நான் என்ன சாதிச்சேன் நல்லாவுடைய பாதையில, நான் எந்த லட்சியத்துக்காக எந்த இலக்குக்காக என்ன செய்யறேன் எழுதி பண்ணிருக்கலாம் அப்படின்னு இதுக்கு பிறகாவது என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூது காலத்துல வாழ்ந்த சத்திய சகாபாக்களுக்கு வேலை இல்லையா, என்னது சத்திய சகாபாக்களுக்கு வேலை இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கும் ஃபேமிலி குடும்பம் இருந்துச்சு, அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு. ஆனா என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூது காலத்துல இருந்த சகாபாக்கள் அவ்வளவு பேர் செஞ்சாங்க. எத்தனாயிரம் சகாபாக்கள் இருந்தாங்க, எல்லாமே சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நன்மை ஏவி தீமை தடுத்தார்கள். என்னது, நன்மை ஏவி தீமை தடுத்தார்கள். இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த ஏகத்தை போய் மக்களுக்கு சொன்னார்கள். இதான் செஞ்சாங்க. நன்மையை தீமை தடுக்கிறது, அல்லாஹ் ஒருவன் சொல்றது, இந்த மாற்றத்தை தீர்க்கிறது, இந்த காலம் இந்த வேலைகளை அவங்க மொத்தம் சொன்னாங்க, செஞ்சாங்க. இப்படியே வாழ்ந்தாங்க. எல்லா நபிமார்களும் அப்படியே இருந்தாங்க. அந்தந்த நபிமார்களுக்கு உற்றுதுணையாக தோழர்கள் இருந்தாங்க. அந்த ஹமாரி இருந்தாங்க சரி, அன்சாரி இருந்தாங்க சரி, முஜாஹிராங்க யாராக சரி, எல்லாம் இருந்து எல்லாருடைய வேலைகளும் தாவத்துல இருந்தாங்க. ஆனா நம்ம தாவா கத்து இருக்கிறோமா, ஏதாச்சும் ஒரு திருமணத்து போறோமா, காலைல எந்திரிச்சோம், எந்திரிச்சு குளிச்சு குளிச்சு சாப்பிட்டோம், காலை பரப்படி வேலைக்கு போனோம், மதியம் சாப்பிட்டோம், சாயந்தரம் வேலை முடிச்சு வந்தோம், நைட்டு சாப்பிட்டா தூங்கணும். இப்படியே போல போயிருக்குது. இப்படியே போயிடுச்சுன்னா மறுமையில எந்த நற்பெயரை பெறுறது? இந்த உலகத்துல மறுமைக்காக என்னத்தை இலக்காக என்னத்தை விவசாயம் பண்ணிருக்கிறோம்? என்ன விவசாயம் பண்ணிருக்கோம்? ஏதாச்சும் ஒரு செடி நட்டுருக்கோமா? ஏதாச்சும் ஒரு செடி நட்டுருக்கோமா? எந்த செடி நடல, எந்த செடி நடல. என்ன செடி நடுறது? நீங்க நன்மை என்னும் செடி நடணும். ஒரே ஒரு தானியத்தை போடணும், ₹1 செலவு பண்ணணும். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு வயசானவங்களுக்கு இந்தாமா ₹20 கட்டி நான் இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு வாங்கி கொடுக்கணும். ஒரே ஒரு ரூபாய்க்கு சொல்லக்கூடியனா அந்த ஒன்றை அல்லாஹ் என்ன செய்வான், 7 ஆக்குவான். 7 100 100 700 ஆக்குவான். 700 பன்மடங்கு ஆக்குவான். ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு திருமணி சொன்னார், ஒரு தானியம், அந்த தானியம் எது நீங்க போடுறீங்க, அந்த தானியம் முளைச்சு 7 கதிர்களாக வருகிறது. அந்த 7 கதிர்கள்ல ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியம். என்னது, ஒரு கதிர 100 தானியம், அப்ப 7 கதிர எத்தனை, 700 தானியம். அந்த 700 தானியத்தை விட பன்மடங்காக அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், நன்மையை கொடுப்பான். அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த உலகத்துல நன்மைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். சுபஹானல்லாஹ் 100 தடவை சொல்லியாச்சு. 100 நன்மை இருந்து 1000 நன்மை இருந்து 1000 நன்மை இல்லைங்க. சுபஹானல்லாஹ் நீ 100 தடவை சொல்லிச்சீங்க, ஒரு 2 3 சொல்லாது மிஞ்சி பாரு, ஒரு 3 மினிட் ஆகாது. சுபஹானல்லாஹ் 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 அப்படி சொல்றீங்கன்னா 100 தடவை சொன்னீங்கன்னா 1000 நன்மை ஆகாது. வேத போட்டாச்சு.
எல்லாத்தையும் எங்க அறுவடை செய்யலாம். நம்முடைய இலக்கு எது? சொர்க்கம். அந்த சொர்க்கத்திற்கு என்ன செய்யலாம்? அவ்வளவு நன்மை எழுதப்படுது. அது அவ்வளவு பிரார்த்தனை இருக்கு, அவ்வளவு திக்குகள் இருக்குது. அந்த காரியங்களை நம்ம செய்யணும். குறிப்பாக இறைவனுக்கு ஒருபோதும் விளைவித்துக் கொள்ளக்கூடாது இலக்குல. அல்லாவுக்கு எந்த காலத்தையும் இணைவிச்சிடக்கூடாது இலக்குல. ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல முறையாக ஒழுங்காக ஈமான் கொள்ளணும். சரிங்களா? அடுத்தது இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா உணர்வுமே நல்ல இடத்தோடு செயல்படும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு செயல்பாடும் ரஹ்மான் படைத்த அல்லாவுக்காக உரியது, அல்லாவுக்காக உரியது அப்படிங்கிற ஒரே கான்செப்ட ஒரே இடத்துல மனுஷனும் இருக்கணும். அடுத்தவங்களுக்காக, பெருமைக்காக, முகஸ்துதிக்காக இருக்கக்கூடாது. அப்ப என்னது? இஹ்லாஸோட குணத்தை என்ன செய்யும்? நம்ம செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது. அப்ப நீங்க நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லாம் இலக்காக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம காலையிலிருந்து கரெக்டா 5 நிமிடம் தொழுதமா, சரிங்களா, நன்மைகள் செஞ்சோமா, யாருக்காவது தாவா செஞ்சோமா, யாருக்காவது தர்மம் செஞ்சோமா, அல்லாஹ் பத்தி பேசணுமா அப்படின்னு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து நான் இன்னைக்கு என்ன தப்பு செஞ்சேன், என்ன காரியங்கள் செஞ்சேன் அப்படின்னு ஒரு ரிமெம்பர் என்னைக்காச்சும் பண்ணிருக்குமா? கிடையாது, இல்ல. அப்ப ரிமெம்பர் பண்ணி ஆஹா இந்த தப்பு செஞ்ச தப்பு எல்லாம் மன்னிச்சிடலாம், ஆனா இந்த நன்மை செஞ்சது அதே ஏற்றுக்கலாம், நான் கரெக்டா இருப்படாதா அப்படின்னு ஒரு சாட்டு போட்டு இந்த காரியங்கள் எல்லாம் யார் செஞ்சுட்டு வராங்களோ அதற்கான கூலி விட்டது. அதுதான் அல்லாஹ் என்ன செய்யலாம்? நன்மைகள் என்ன செய்யலாம்? அடைந்து கொள்ளலாம் ஒரு இலக்காக. ஆனா எந்த இலக்குமே இல்லாம தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு ஏதாவது அதை வச்சு நம்ம மாற்றுறத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வந்தோம் உட்கார்ந்தோம், இந்த உட்கார்ந்து இருந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே தூக்கம் வரும், தொழுகை நிற்போம், தொழுகை இருந்தது அப்படியே அசதி சோர்வு, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி இரவுடன் நின்று வணங்கினாங்க, தன்னுடைய கால்கள் எல்லாம் நீந்து வணங்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தான் சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டவங்க தான். ஆனால் அவனிடத்துல கேட்கும்போது சொல்றாங்க, யார சொல்லலாம், உங்களுடைய கால்கள் எல்லாம் வீழ்ந்த அளவுக்கு நின்று வணங்குறீங்க, அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, சொல்ற ஐஷாவை, நான் என்னை படைத்த ரப்பரான அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா, நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மறுமைதான் நிலையான வாழ்க்கை மோசமானது என்று. அங்க நம்ம போய் நிக்கிற சூழ்நிலை மோசமானது, அல்லாஹ் பிடிப்பான், கேள்வி கேட்பான், நலத்துல போட்டுவான், எல்லாமே தெரியும் யாருக்கு? அல்லாஹ்வுடைய தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ்வுக்கு பயந்தாங்க, அஞ்சினாங்க. அப்ப நம்ம அதை பத்தி இந்த கவலையும் தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த இரவு நேரங்களை என்ன செய்வோம்? அதிகமாக அல்லாஹ்வுக்கு அஃபுவ் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை உங்க மனசுல கேட்டே இருக்கீங்க. விடிய வரலையும் பஞ்சம் வரையும் செய்யணும், பாவமன்னிப்பு கேட்டுட்டே இருந்தேன், திகம் செஞ்சுட்டே இருந்தேன். அதே மைண்ட்ல என்னதோ இந்த இரவு புனிதமுக்கு இந்த ஒரு இரவு லைலத்துக்கு இதுவாக இருந்துச்சுன்னா, ஒற்றைமை இதுவாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் நம்ம பிறகு நம்முடைய பாவம் நிச்சயமா அழிச்சுடுவான். அப்ப நமக்கான இலக்கை தீர்மானிக்க, முடிவு பண்ண, நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக நான் செய்ய வேண்டிய அமல்கள் இல்ல ஒண்ணு நான் சொல்றேன். சரிங்களா? ஒண்ணு நான் சொல்றேன். முதலாவதாக எந்த சூழ்நிலையும் சரி, எந்த காலகட்டத்திலும் சரி, எங்க அக்கா அம்மா சொல்றாங்க, எங்க அக்கா அம்மா சொல்றாங்க, என் அண்ணன் தம்பி சொல்றாங்க, என் மனைவி சொல்றான், அங்க போங்க இங்க போங்க, அதுக்கு வந்துங்க இதுக்கு வந்துங்க அப்படின்னு சொல்றா. எதை சொன்னாலும் கேட்கக்கூடாது. என்னது? எதை சொன்னாலும் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய சொன்னதை மட்டும்தான் கேட்கும். மார்க்கத்துல வளைஞ்சு கொடுக்க கூடாது. இது ஞாபகம் வச்சுங்க. மார்க்கத்தை நீங்க வளைஞ்சு கொடுக்க கூடாது. சரிங்களா? இரண்டாவது, இந்த அறவரை ரேகாடு தேவையில்லை அல்லாஹ்வுக்கு. ஐயுவல்லதீன ஆமனு அல்லாஹ் சொல்றான், இரண்டு நம்பிக்கையோ நம்மளை கூப்பிடும். அப்பா சொல்றான், இஸ்கு சில்ல காஃபா, நீங்க இஸ்லாத்துல முழுமையா வளர்ந்துரு. என்னது? நான் அந்த கல்யாணத்துக்கு போவேன், இந்த கல்யாணத்துக்கு போவேன், நான் அந்த கல்யாணத்துக்கு போவேன், இங்கேயும் போவேன் அப்படின்னா இல்ல. என்னது? ஒரு சரி, அது என்னது? ஒரு தவறு. சரி சரி நெல்லு, தவறு தவறு போயிடு. சரினா சரி, அது சரி, இது சரி அப்படிலாம் கிடையாது.
ஒண்ணுல கரெக்டா நின்னுணும். அப்ப இஸ்லாத்துல நீ என்ன செஞ்சிடணும், முழுமையாக வந்துடணும். இது எந்த காலத்திலையும் அல்லாவுக்கு நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொல்லி திருமறையில சூரத்து முஜாதில பேசினான். பட்டியல் போறோம். அந்த பட்டியல் என்ன மாதிரி, யாரு இலக்கை அடைவார், யார் சொர்க்கத்தை அடைவார், யாரு ஈமான் உறுதி என்பதை என்ன செய்வான் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வை இறுதி நாள் நம்புகிறாரோ, என்னது, யார் அல்லாஹ்வை இறுதி நாள் நம்புகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யறாங்க. நல்ல கவனிங்க. நான் நம்பிட்டேன், என்னது, கண்டிப்பா அல்லாஹ் ஏற்றிருக்கிறேன், மறுமை நாள் இருக்குது, அந்த மறுமை நாள் ஏற்றிருக்கிறேன், அல்லாஹ் நம்பிட்டேன் நானு. அப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் மாறு செய்யக்கூடாது, உறுதியாக இருக்குமா சொல்றான். இறுதி நான் நம்பிட்டேன், மறுமை நம்பிட்டேன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யறாங்க. மாறு செஞ்சு நம்மளை மாறு செய்ய வைக்கிறாங்க. யாரு? உங்களுடைய பெற்றோர்களாக தான் சொல்லு. பாருங்க, அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சகோதரராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தாக இருந்தாலும் சரி, மச்சமாவும் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக செயல்பட்டா உண்மையான இலக்குடைய சொர்க்கத்தை மட்டும் நான் இருக்கிற நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஊமை எப்படி இருப்பான் பாத்தீங்கன்னா, நான் கட்டுப்பட்டுட்டேன். என்ன கட்டுப்பட்டேன்? உறுதியா கட்டுப்பட்டுட்டேன். அல்லாஹ் மாறு செய்ய மாட்டேன். அந்த விஷயத்திலையும் இழுக்கிறாங்க. அக்காவை இழுக்கிறாங்க, என் மனைவி இழுக்கிறா, என் பிள்ளைங்க இழுக்கிறாங்க, அண்ணன் இழுக்கிறான், சொந்த இழுக்குது. அப்ப யார் இழுத்தாலும் சரி, உண்மையான இறை நம்பிக்கையாக எப்படி இருப்பாங்க நபியே அல்லாஹ் சொன்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த இழுக்கிற இழுப்புல போக மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர்களை நேசம் கொள்வதை நீ காண மாட்டேங்கிறான். அதான் சொல்றான். அப்படி நல்ல உறுதியா நிக்கிறாங்க. அப்படிப்பட்டவருடைய உள்ளத்துல அல்லாஹ் சொல்ல அடுத்த வருஷம் வாங்க, அப்படிப்பட்டவருடைய உள்ளத்துல ஈமானை பதித்து விட்ட முடியும். ஈமான் ஸ்ட்ராங்கா பேசிட்டோம் சொல்லிட்டோம்னா அடுத்த வசனம் பதிச்சிட்டோம். பதிச்சதுக்கு பிறகு நீ பயப்படுறீங்களா, கவலைப்படுறீங்களா? மனைவி போயிட்டா, பிள்ளைங்க போயிடுச்சு, ஊரை எதிர்த்து நிக்குது, உலகமே எதிர்த்து நிக்குது, யார் எதிர்த்துனா சரி, உன்னோடு ரூஹுல் குத்ஸுடைய தலைவர் ஜிப்ரீல் இருக்கிறார், உன்னை பலப்படுத்துவார். அல்லாஹ் சொல்றான். அற்புதமான வசனம் இது. நீ கவலைப்படாத. ஒரு ஆளா அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கவலைப்படாத, உனக்கு மலக்குகளுக்கெல்லாம் தலைவராக ஜிப்ரீல் இஸ்லாம் 6 சிறகுகள் கொண்ட 600 சிறகுகள் கொண்ட ஜிப்ரீல் இஸ்லாம் இருக்காங்க. அந்த 600 சிறகுகள் கொண்ட ஜிப்ரீல் இஸ்லாம் கூட இருக்கிறாரு. உன்னை பலப்படுத்துவார் என்று அல்லாஹ் பேசிட்டு சொன்னான். அடுத்தது இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்துல உறுதிப்படுத்த பிறகு பலப்படுத்துவோம். பலப்படுத்துவது மட்டும் கிடையாது, இவருக்கு தான் என்னது, இந்த ரெண்டிலும் ஜன்னாத்து தஜ்ரீபின் தகுதி என்ற வசனம் சொல்றான். இவருக்கு தான் நிரந்தர சொத்துக்கும் ஜாலிய சந்தோஷமா இருப்பாங்க சொல்றான். அடுத்த வசனம் நல்லா சொல்றான், உலாய்க்கு ஹிஸ்புல்லாஹ். இதெல்லாம் யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ இந்த கூட்டம் தான் ஹிஸ்புல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த கூட்டம் தான் என்ன செய்யும், வெற்றி அடையும், ஜெயிக்கும் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லலாம் முடிக்கலாம். ஏன்னு சொல்றோம்னா நம்முடைய உறுதித்தன்மை தான் இருக்குங்க. யாருக்கு எந்த சூழ்நிலையும் மாற்றத்தை வளைஞ்சு கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடக்கூடாது, இறங்கி போடக்கூடாது. இறங்குச்சுங்க ஒரு படி இறங்கி மாற்றிட்டு சில கீழே போடுவீங்க, கொள்கைக்கு மாறி போயிடுவீங்க. கொள்கைக்கு தொழில்களே மாறி போடணுமே. நம்மளே இருந்தவங்க எத்தனை பேர் எங்க இருக்காங்க. இப்ப என்ன, அதுவும் கூடும், இதுவும் கூடும், அது சரி, இது சரி, எல்லாம் பேசி என்ன பண்ணாங்க, எல்லாம் மாறி போயிட்டாங்க. நம்மளோட உறுதியா பேசுறோம்னா இந்த உலக ஆசைக்காக, உலகத்துக்காக, அது என்னது கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மக்களுக்காக அப்படி ஒரு படி கீழே இறங்கணும்ல, அப்படி சதிக்கு விட்டு கீழே படிக்க நினைச்சுக்குவான் போயிடும். ஏன், எந்த சூழ்நிலை சரி இந்த கொள்கையை விட்டு போக மாட்டேன். எனக்கு மறுமைதான் என்னது இலக்கு, எனக்கு மறுமைதான் இலக்கு, இந்த இலக்கை தான் நினைச்சு கையாளுவேன், விட மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் உறுதியா நிற்கிறாங்களோ சத்திய சகாபாக்கள் அப்படியே உறுதியா இருந்தாங்க. சாதுரியாணி அம்மா என்ன செஞ்சாங்க,
மனைவி என்ன அந்த கொள்கை போயிட்டார், நான் சாப்பிட மாட்டேன், எது தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாம இல்லையா, ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா. அவங்க சொல்லிட்டாங்க, நீ எத்தனை 100 தடவை நீ மரணிச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு போதும் உங்க பேச்சு கேட்க மாட்டேன். யாரு? சாதனையுடைய நிலைமை அப்படி. முஸ்லிம் இருந்தாரு, அவர் பெரிய செல்வந்தர், சின்ன பையன் இளைஞர், அவங்க அம்மா பெரிய பணக்கார ஃபேமிலி. ஆனா உறுதியாக நின்றார். அவ்வளவு வசதி படைத்த அவர் அத்தனை அடிச்சிருந்தாலும் வைக்காம அவ்வளவு மனஞ்சவன் மல்லாடி தூருக்கு தெரியும். ஆனால் கடைசி நிலைமை என்ன? மெதுனாவன முகத்து போறதுல இறந்து சகிதான பிறகு ஒரு அடக்கு செய்யும் போது அவர் அடக்கு செய்வது கவர் கிடையாது. மேல இருந்த கீழே வந்து கீழே இருக்க மேல போது இது சொல்லக்கூடிய இந்த பிள்ளை போட்டு ரசம் சப்பாடி சொன்னாங்க. எவ்வளவு அற்புதமாக இருந்த ஒரு சகாபியுடைய நிலைமை என்ன நிலைமை? நல்ல நிலைமை. ஏன்? கொள்கையில் உறுதியா இருந்தாங்க, அவரை பிரச்சனை சந்திச்சாங்க. அல்ல அவருக்கு என்னது சைது அந்தஸ்தை கொடுத்து அல்ல நினைச்சா வரவழைச்ச வரலாறு இன்னும் 1000 வரலாறு இருக்குது, லட்சக்கணக்கான வரலாறு மாற்றங்கள் இருக்குது. ஆனா அந்த ஒரு வரலாறா இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் செஞ்சிருக்கிறோமா? அதான் செய்தி. ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறோமா? அதான் கேள்வி. இல்ல. ஆனா இப்படியே ஓடுது. எப்படி ஓடுதுன்னா, குதிரை வண்டி தெரியுமா உங்களுக்கு? இப்படி 2 கட்டி இருக்கும் பாத்தீங்களா? என்ன கட்டி சைட்ல சைட்ல இப்படி கட்டி இருக்கும், ஓடும். அது இப்படி என்னது நேரம் இன்னும் ஓடும். இந்த பத்திரப்பா இந்த பத்திரம் இப்படியே ஓடும், அவ்வளவுதான். இப்படியே ஓடி போய் நிற்கும். அப்படிதான் போயிட்டு நம்ம. அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய உயிர் இருக்கிறவரையும் என்னால் இயன்ற அல்லாவுடைய பாதி ஏதாவது ஒரு குடும்பம் எடுத்து போட்டு ஏதாச்சும் நன்மை செய்யறனா என்பதை நீங்க சுயப்ப செய்து கொள்ளுங்க. ஏன்னா இலக்கை அடைய வேண்டும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தன்னை திருமலை பேசுறான், எந்த நசுமா கண்டவர் நீ காத்து வந்த கொள்ளா இன்னல்லாக கபீர் விவாக்காமல். இதை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். எனக்கு பயக்குது. நீங்க ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனுஷனும் மறுமைக்காக என்னது சம்பாதிச்சு முன்படுத்தி அனுப்பி வைக்கிறீங்க கேட்கிறான். டெய்லி தினத்தோறும் நீங்க மறுமைக்காக, அந்த இலக்குக்காக, அந்த சொத்துக்காக என்னது சம்பாதிச்சு முன்படுத்தி அனுப்பி வைக்கிறீங்க? அல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க. சூரத்துல் ஹஷ்ர் அல்லாஹ் கேட்கிறான், என்னது சம்பாதிச்சு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்கிறாங்க. சொல்றான், நீ என்ன செய்யறீங்க எனக்கு தெரியும், நல்லா தெரியும். என்னது நீ என்ன பண்ணிட்டு தெரியும். அது சொன்னா, நீங்க செய்வதை நான் நன்கு உணர்ந்தவள் அல்லாஹ் தன்னுடைய திருமலையை பேசுகிறான். அப்ப அல்லாஹ் கேள்வி என்ன? அப்ப எனக்கு பயந்துக்க, நீ மூமின் முஸ்லிம் தான் கல்வியா சொல்லிட்ட, எனக்கு பயந்துக்க, மறுமைக்காக என்னத்தை சம்பாதிச்சு உற்பத்தி அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்கிற, உன் இலக்கு என்ன அப்படின்னு நல்லா கேள்வி கேட்கிறான். அப்ப இன்னும் நிறைய செய்திகள் இருக்குறாங்க, ஹதீஸ்ல இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்ம ஏதாச்சும் ஒன்று கையில் எடுக்கணும். எப்ப எடுக்கிறது கையில? எப்ப எடுக்கிறது கையில? சக்கராத்துல போய் இழுத்துக்கு போது எடுக்க முடியுமா? என்னங்க சொல்லுங்க, எப்ப எடுக்கிறது? இல்லங்க எனக்கு என்ன வயசு இருக்கு, எத்தனை வயசு? எனக்கு 60 அப்படின்னு வச்சுக்கேன். 60 இப்ப 70 பேர் எடுக்கிறதா, 80 பேர் எடுக்கிறதா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஏதாச்சும் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு என்னது நீட்டு வைங்க, ஒரு எண்ணத்தை வைங்க. நான் செயல்படுத்துறதுக்கான அட்லீஸ்ட் ஒரு 150 ரூபா தர்ஜீமா குர்ஆன் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு நாளைக்கு இல்ல நாளைக்கு போய் 5 குர்ஆன் கொடுக்குறான். யாராச்சும் இவ்வளவு பழக்கம் வச்சிருக்கணும். எவ்வளவு மாற்றம் இந்துக்கள் நம்ம சொல்றாங்க, பேச வாக்கியம் தெளிவு பண்றோம், பிசினஸ் எல்லாம் பண்றோம். அது ஒரு குர்ஆன் கூட கொடுக்க முடியல. ஏன் தடுக்குது? யா அய்யுல் இன்சான் மா கர்ரக ரப்பிக்கல் கரீம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுல் இன்சான் மா கர்ரக ரப்பிக்கல் கரீம். அல்லாஹ்வுடைய பாதையை ஒரு எதிரா தடுக்குது. அவன் கேட்கிறான், என்னுடைய பாதையில நன்மை செய்வது எது உனக்கு தடுக்குது? கேள்வி, எது உனக்கு தடுக்குது? அல்லாஹ் கேட்கிறான். அன்பிற்கு சொல்லி நேரம் இல்லை. இறுதியாக நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, தயவு செய்து நினைக்கீங்க, மரணம் தான், மௌத்து தான். ஒவ்வொரு நாளும் எல்லாம் நம்மளை காப்பாற்றுமா? ஒவ்வொரு நாளும் எல்லாம் நம்மளே செய்யலாம், காப்பாற்றணும். ஒரு இலக்கிய லட்சியத்தை நீங்க முடிவு பண்ணி இளைஞர் சமுதாயமே உட்கார்றீங்க, நல்ல ஆர்வமான உள்ள சமுதாயம் இருக்கிறாங்க, அற்புதமாக தேர்வு செஞ்சீங்க. ஒரு இலக்கு உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல செயலா வருது. ஆனால் அது பிடிச்சி இருந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை பேசணும், பிடிச்சு போகணும். மாத்திராம சைத்தான் வெளியில் எடுக்காம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை பேசணும், பிடிச்சு போகணும். அதுமாதிரி வயசான நம்ம இருக்கிறோம், வயசான இருக்கிறோம். நம்ம எப்ப கவலை போறது தெரியாது. இன்னைக்கு நாளைக்கா அப்படின்னு ஓடிட்டு இருக்குது. அப்ப இருக்கிற ஒரு நாள் 2 நாள்
மௌத்தாக்கு முன்னாடி 1 மாசம் 2 மாசம் இந்த 1 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் முடிக்குவாங்க. ஏன்னா எண்ணங்கள் இருக்குல்ல, எண்ணத்துக்கான கூலி எல்லாம் நிச்சயமா முடிவு பண்ணணும். என்ன எண்ணம்? அல்லாஹ் நான் இந்த செய்யணும், இப்படி பண்ணும், ஆசை வைங்க, அதுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க, அதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்காக செயல்படுத்து பாருங்க. நீங்க செயல்படுத்துற சூழ்நிலையே நீங்க மௌத்தா போல பிரச்சனை இல்லை. என் அடியாரை பார், எனக்காக இந்த முயற்சி எடுத்தான், அவன் எண்ணம் நல்ல இடமாக இருந்துச்சு. இந்த ஏகத்த தொகையை வானங்களில் பூமி படைத்திருக்கிறார்கள் அம்மா அல்லது தேறியது கடவுளை இன்னும் இல்லை என்று சொல்லக்கூடிய என்னுடைய கொள்கையை, ஒரு இறைவனுடைய இஸ்லாமிய மாற்றத்தை பறைசாற்றுவதற்காக அவன் எல்லா உழைப்பு அப்படின்னு முடிவு பண்ணாங்கல்ல. நம்மளை என்ன செய்யணும்? போய் எங்க விட்டுருவான்? சொர்க்கத்தில் விட்டுருவான். விளையாட்டுக்கல்ல, சொர்க்கத்தில் கண்டிப்பா விட்டுருவான். அப்ப நம்முடைய எண்ணம் தான் எல்லா ஆசையும், எல்லாத்துக்கும் நன்மை. செயல்படுத்தினாலும் என்னது, நான் இதை செய்யணும் முடிவு பண்ணிடலாம், அதெல்லாம் நன்மை எடுத்துக்கலாம். ஒரு தீமை தப்பு நினைக்கிறீங்க, தப்பு நினைச்சாங்க உள்ள தப்பு செய்ய நினைக்கிறீங்க, தப்பான ஒரு செயல் செய்ய முடிவு பண்றீங்க. ஆனா கடைசியில செய்யல என்ன செய்வாங்களா, அதுக்கு நன்மை எழுதுவான். எழுது, அதுக்கு நன்மை. ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னா ஒரு தீமை எழுதுவான். ஆனால் ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா 1 படம் எவ்வளவு கருணையாகும். அல்ல எப்படி கருணையாகும் பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்க ரொம்ப கவனமா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அதுல குறிப்பாக நாவு இருக்குல்ல, நாக்கு அடக்கிடு. பேச நல்லது பேசுங்க, மௌனமா இருங்க. இது முக்கியமானது. பேசுனா நல்லது பேசுங்க, அல்லது இல்லை மௌனமா இருங்க. கையில் அதாவது செயல்முறைக்கு கொண்டு வாங்க, நல்ல அழகிய செயலை கொண்டு வாங்க, நல்ல வேலைகளை பாருங்க. ஒரு இலக்கு சொத்துக்கு தான் போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணணும், எல்லாம் நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நான் டைரக்டா சொர்க்கத்துக்கு தான் போகணும், அந்த இலக்கை அடையணும், அதற்கான முயற்சி கொடு, அதற்கான உழைப்பு கொடு, அதற்கான வழிகாட்டு எனக்கு. அவன் எல்லா இடத்துல மண்பாடிக்காங்க, நான் செஞ்ச பாவம் மன்னிச்சு இன்னும் மௌத்தா பாவம் நல்ல ஐயா வாழ்ந்து அமைக்கணும் அப்படிங்கிற செயற்பாட்டை நீங்க கொண்டு வந்து சேர்த்தாதான் முடியும், ஜெயிக்க முடியும் என்பதை திறந்து சொல்லியிருந்தாரா. அல்லா இடத்துல துவா செஞ்சு ரமலான் மாசத்துல இந்த துவாவை அதிகமான சொல்லக்கூடிய துவா நிறைவா நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பு விரும்பு, என் மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற பிரார்த்தனை அதிகமாக வழக்கமாக அப்படி பாவனை நினைத்து உயிர் சொத்துமா நினைத்து கண்டிப்பா நான் வளமாக இன்று இந்த வழியை முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் அலைக்கும்.